ஹலோ ஹாய்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷார்லேருந்து இஃப்தார் வரைக்கும் தான் இந்த விலாக் இருக்க போகுது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு தஹஜத்லாம் தொழுதாச்சு. காலையில் கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறமா நம்ம வந்து ஷார்லாம் முடிச்சு எல்லாத்தையும் உள்ளே வைக்கிற கிளிப் தான் இது. அந்த பர்டிகுலர் டே வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காடியே நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி சீக்கிரமாக ஷவரும் பண்ணி முடிச்சுட்டேன். வந்து மார்னிங் எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து நைட்டு வந்து முழிச்சிருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2 டைப்பில் நீங்கள் என்ன டைப்னு சொல்லுங்கள். நான் வந்து மார்னிங் பர்சன் தான். மார்னிங் வந்து நான் கொஞ்சம் என்ன வேலை இருந்தாலும் வந்து ப்ரொடக்டிவாக பண்ணி முடிச்சிருவேன். நான் ஒரு மார்னிங் பர்சன்னாலே இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு படிக்கிறது எல்லாமே வந்து காலையிலே நான் முடிச்சுக்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ ஹாஃப் ஆஃப் த வேலை வந்து காலையிலே முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஜருக்கு வந்து பாங் சொல்லிட்டாங்க. போய் தொழுதுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சிட்டேன். பயாலஜி வந்து எக்ஸாம் எனக்கு டைம் கேப் கம்மியாக தான் இருக்கிறதுனால நான் வந்து அதுதான் படிச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி. இது வந்து என்னோடய டூ டூ லிஸ்ட்டு அன்றைக்கானது. இது எவ்வளோ முடிக்க முடியுது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். 2-3 சாப்டர்ஸ் வந்து பயாலஜியில் முடிச்சுட்டு நான் வந்து 2 ஷார்ட்ஸ்க்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். 2000 years later. எல்லாம் பண்ணி முடிக்கவே ஒரு 1:30 மணி 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா போய் நான் வந்து தொழுதுட்டு குரான் ஓத ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே வந்து ரம்ஜான் அப்போது ஒரு கோல் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாச்சும் இந்த குரான் ரீட் பண்ணணும் அப்படின்னு வந்து இது பண்ணி இனிஷியேட் பண்ணி நான் ஆரம்பிச்சிருக்கேன். சில சூறாலாம் ரொம்ப சின்னதாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள்லேயே வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது எல்லாமே நான் ஸ்டார்டிங் முடிக்க பார்ப்பேன். இந்த ரம்ஜான் கோல்ஸ் பற்றி அப்படிலாம் எந்த ஐடியாவுமே இல்லை. நிறைய நான் யூடியூப் பார்க்கும்போது தான் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் பிக் பண்ணி நான் அதையும் வந்து ஃபாலோ பண்ணேன், என்னோடய ஐடியாவும் சேர்த்து. குரான்லாம் ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து திக்ர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் கவுண்டர் தஸ்பீ இதில் வந்து எது யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து கவுண்டை பொறுத்து தான் மாற்றுவேன். கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபிங்கர்ஸே போதும். இல்லை அப்படின்னா நான் கவுண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே வந்து ஒரு ஸ்கின் கேர் செக்மெண்ட் மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க மாய்ஸ்சரைசர் தான் சொல்ல போகிறேன். இது வந்து பாடி லோஷன் வேஸ்லின்லேருந்து எல்லோ வேரியன்ட். நான் ஸ்டார்டிங் ட்ரையல் பேக் யூஸ் பண்ணது வந்து வேஸ்லின் ஜெல்லி. அதிலே பெருசு வாங்கியிருந்தேன். இதனால மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். பட் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி செரமைடு தான் அவைலபிளாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எனக்கு வேஸ்லின் ஜெல்லி தான் இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங், ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பாடி லோஷன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து நான் மீஷோவில் போட்டிருந்த ஒரு பார்சலுமே வந்திருந்தது. ஒரு டெக்கர் ஐட்டம் தான். நான் மீஷோவில் வந்து கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. பை 1 get 1 இது போட்டிருந்தேன். இது வந்து நான் பிரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் நான் 2xல் போட்டாச்சு. இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி ட்ரை பண்ணேன், ஒர்க்கால். மறுபடியும் நல்லா கார்ட்போர்டில் 2 வாட்டி தட்டிட்டு ஏஎஸ்எம்ஆர்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லாவே இருந்தது குவாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு மூன் மாதிரி இருக்கிற ஒரு டெக்கர் பீஸ் தான். இதில் வந்து பிளான்ஸும் வச்சுக்கலாம், லைட்டுமே வச்சுக்கலாம். பிளான்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஹோல்சேலால் ரெகுலர் பிளான்ஸ் வைக்க முடியாது. நான் பார்த்தா 4 வந்து இருந்தது. என்னென்னு பார்த்தா பேக் ஆஃப் 2 போட்டிருந்தேன். அதை நான் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து நான் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்துட்டேன். ஸோ சம்மர் ஆரம்பித்ததுலேருந்தே சாயங்காலம் தான் வர மாதிரி இருக்குது பால்கனிக்கு. ஏன்னா காலையில் வந்து செம்மையாக வெயில் அடிக்கும். அங்கே நர்சரிக்கு போய் வந்து செடியெலாம் வாங்கி வைப்போம். அப்புறமா ஒரு 6 months கழித்து எல்லாமே வாடிடும். மறுபடியும் வந்து வாங்குவோம், வாடுவோம். ஸோ இதே தான் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போது ஃபிக்ஸ்டாக இருக்கிறது வந்து சில பிளான்ஸ் தான். அப்பப்போ வீட்லேயும் வந்து ஏதாவது அந்த வெங்காயம் பூண்டு அப்படிலாம் போடுவோம். பட் சீக்கிரமாக வந்து அதுவுமே போயிடும். சில பேர் எப்படி வந்து செடியெல்லாம் அவ்வளோ வாங்கி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த லெமன் செடி வந்து ஒரு 4 years தான் நல்லாவே இருந்துச்சு. இப்போ டக்குன்னு வந்து இந்த பூச்சி வச்சிருச்சு. நாங்கள் போய் நர்சரியில் போய் மருந்து வாங்கி அடிச்சிருக்கோம். சரியாக தான் என்னென்னு வந்து அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். சாயங்காலமும் ஏர்லி மார்னிங்கும் வந்து நல்லாயிருக்கும் வெதரு. பால்கனி நல்லா காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அங்கே நடந்துகிட்ருந்தேன். ஈவினிங் ஆனோடனே இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அன்றைக்கி வந்து நான் இந்த சென்டட் கேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து டிஃப்யூசர் மேலே நான் ரோஸ் போட்டுக்கிட்டேன். ரோஸும் தண்ணியும். நான் வந்து ரோஸ் வாட்டர் சில டைம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா கேம்ஃபர் இல்லைனா வீட்டில் ஏதாவது
எசென்ஷியல் ஆயில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த கேண்டிலில் வந்து ஃப்ளேம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். அன்றைக்கி வந்து ரோஸ் பெட்டல்ஸே வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் அது போட்டு மேலே தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப மைல்டான அந்த ரோஸ் ஸ்மெல் தான் அடிக்கும். சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா ரோஸ் பெட்டல்ஸ் அப்புறமா கேம்ஃபர் ரெண்டுத்தையும் நான் வந்து ஒன்றாவே போட்டுருவேன். நம்ம கேம்ஃபர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த டாப் லேயர் வந்து அப்படியே ஒயிட் ஆயிரும் நம்ம அந்த கேம்ஃபர் கரையிறதுக்குள்ளே. ஸோ அது மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம். அதை வாஷ் பண்ணிட்டா போயிடும். ஸோ நீங்கள் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இஃப்தார் டைம் வந்தாச்சு. அன்றைக்கான இஃப்தார் மெனு வந்து மாதுளப்பழம், ஆரஞ்சு, நோம்பு கஞ்சி, அப்புறமா பஜ்ஜி அண்ட் லெமன் ஜூஸ். அண்ட் இது வந்து ஆக்கக்கா, சாக்லேட் ஆக்கக்கான்னு வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அம்மா. இதில் வந்து கொக்கோ பவுடர் அண்ட் காஃபி இருக்கும். இஃப்தார் வேணால் அப்பப்போ வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பயுமே இந்த பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் அதை. ஸோ இஃப்தார் வந்து நல்லா திறந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த கேலண்டர் வந்து நான் டிஐவையாக பண்ணியிருந்தேன் ஒரு 2 வீக்ஸ் பேக். நம்ம ரம்ஜான் கேலண்டர் மாதிரி நான் சில யூடியூப் வீடியோஸில் அண்ட் பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணியாச்சு. அன்னைக்கான நோம்பை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எத்தனை நோம்பு முடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னால இது பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோ, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.